அச்சுறுத்திய பிச்சைக்காரியின் ஆவி. அந்த தெருவெங்கும் இருள் படர்ந்து கிடந்தது. மயான நிசப்தம். யாருமற்ற அந்த வீதியில் அந்த உருவம் மட்டும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. தலைவிரி கோலம், மிரட்டும் கோபம், கக்கும் விழிகள். அதன் முகத்தில் என்னதென்ன விவரிக்க முடியாத அகோரம். அந்த வீட்டின் எதிரே வந்து நின்றது. மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து கதவருகே சென்றது. மெல்ல குனிந்து கதவில் இருக்கும் சாவி துவாரத்தின் வழியே கண்களை பொருத்தி பார்த்தது. அந்த முகத்தில் பரம திருப்தி. பலம் கொண்ட மட்டும் அந்த வீட்டின் கதவை ஓங்கி தட்டியது அந்த உருவம். சற்று நேரத்தில் அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தது சுதா. அவள் எதிரே இருளில் நின்ற அந்த அகோர உருவம் காரை பல்லை காட்டி பயங்கரமாக சிரித்தது. சுதா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த உருவத்தை பார்த்து அரண்டு போன சுதா அலறிவிட்டாள். அந்த உருவம் தன் இடுப்பிலிருந்து தட்டை எடுத்து சுதா முன்னால் ஏந்தியபடி மீண்டும் காரை பல்லை காட்டி சிரித்தது. அது ஒரு பிச்சைக்காரி என்பது சுதாவிற்கு புரிய வந்தது. ஆனாலும் பயம் அவளை விட்டு விலகவில்லை. பிச்சைக்காரியை போ என விரட்டினாள். ஆனால் அவள் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. வேறு வழியில்லாமல் வீட்டுக்குள் ஓடிய சுதா சோற்றை கொண்டு வந்து பிச்சைக்காரியின் தட்டில் போட்டாள். பயங்கரமான சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அந்த பிச்சைக்காரி. ஹாலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் சுதா. அந்த பிச்சைக்காரியை பார்த்ததிலிருந்து என்னவோ போல் இருந்தது. அதே சிந்தனையில் இருந்த சுதாவிற்கு நாக்கு வறண்டு போய் தாகம் எடுத்தது. மெல்ல ஃப்ரிட்ஜ் அருகில் சென்றாள் சுதா. அதை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தாள். ஃப்ரிட்ஜின் மீது வைக்கப்பட்டிருந்த சில்வர் டம்ளர்களில் ஒன்றை எடுத்தாள். தண்ணீரை டம்ளர் நிறைய ஊற்றிவிட்டு குடிப்பதற்காக வாயருகே கொண்டு சென்றாள். டம்ளரை யாரோ தட்டிவிட்டது போல் கீழே போய் விழுந்தது. அதிர்ந்து போய் தரையை பார்த்தாள் சுதா. அங்கே டம்ளர்
மெல்ல ஆடிக்கொண்டிருக்க அதனை சுற்றிலும் ரத்தம் பரவி கிடந்தது. சுதா முகமெல்லாம் வியர்த்து வழிய அப்படியே மயங்கிப் போனாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்தவளின் முகத்தில் தண்ணீர் பட்டுக் கொண்டிருந்தது. எழுந்து அமர்ந்தவளுக்கு எதுவும் விளங்கவில்லை. கணவன் ராஜாவோடு கட்டிலில் படுத்திருந்தாள் சுதா. ஆனாலும் நெஞ்சுக்குள் குடிகொண்ட பயம் கொஞ்சமும் விலகவில்லை. அந்த காரைப்பல் சிரிப்பு அவள் கண்முன்னே வந்து வந்து மிரட்டியது. சுதாவிற்கு தூக்கம் வர மறுத்தது. பிரம்மை பிடித்தவள் போல் எழுந்து அமர்ந்து கொண்டாள். அவளது பார்வை எங்கோ சூனியத்தில் வெறித்திருந்தது. அந்த பிச்சைக்காரியின் முகம் மீண்டும் மீண்டும் கண்முன்னே வந்து நெஞ்சில் அரைந்தது. ரத்தம் உறைந்து கிடக்க ஆடிக்கொண்டிருந்த டம்ளரை நினைத்தால் இதயமே வெடித்து விடுவது போல் இருந்தது. கணவரோ அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவரிடம் நடந்ததை கூறியிருந்தாள். ஆனால் ராஜா அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் இப்போது அவரை எழுப்பவும் அச்சமாக இருந்தது. பெட்ரூம் கதவு லேசாக திறப்பது போல் இருந்தது. உற்று கவனித்தாள் சுதா. பிச்சைக்காரி தலையை மட்டும் நீட்டி விகாரமாய் சிரிப்பது போல் பிரம்மை தட்டியது. பயத்தில் தலை வழியே போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு படுத்துக் கொண்டாள். ஆனால் சுதா விடிய விடிய உறங்கவே இல்லை. மறுநாள் அடுக்களையில் வேலை செய்து கொண்டிருந்த சுதாவிற்கு கதவை யாரோ பலமாக தட்டுவது போல் இருந்தது. வெளியில் மறுபடியும் அந்த பிச்சைக்காரி வந்திருப்பாளோ என நினைத்தாள் சுதா. அந்த எண்ணமே அடி வயிற்றை புரட்டிக் கொண்டு வருவது போல் கிளி பிடிக்க வைத்தது. ராஜாவோ வெளியே செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தார். மீண்டும் கதவு பலமாக தட்டப்படும் சப்தம். வேறு வழியின்றி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சட்டென கதவை திறந்தாள் சுதா. வெற்றிலையை மென்றபடி சிரித்துக் கொண்டு நின்றிருந்தாள் ஒரு பெண்மணி. சுதாவுக்கு இப்போதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது. அந்த பெண்மணியை சிரித்துக் கொண்டே உள்ளே அழைத்தாள். அவள் பங்கஜம், சுதா குடியிருக்கும் இந்த வீட்டின் ஓனர். வாடகை பணம் வாங்குவதற்காக வந்திருக்கிறார். சுதா ஏதோ பயத்தில் இருந்த மாதிரி இருந்தது. சரி, வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு,
அதனால் நானும் எதுவும் கண்டுக்கல, கேட்கல. அப்புறம் வீடு சுத்தமாக வச்சுருக்காங்களா, நல்லா சுற்றி பார்த்தேன். நல்லா இருந்தது, வீடு சுத்தமாக வச்சுருந்தாங்க. சுதா பங்கஜத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள். வெளியே செல்ல தயாராகி இருந்த ராஜா வாடகை பணம் கொண்டு வந்து கொடுத்தார். பணத்தை பெற்றுக்கொண்ட பங்கஜம் போய் வருவதாக கூறி வெளியில் செல்ல கதவை மூடினாள் சுதா. அன்று இரவு வாசல் கதவை மூடுவதற்காக வெளியில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் சுதா. கதவின் அருகில் வந்தபோதுதான் அந்த காட்சி கண்ணில் பட்டது. மரத்தடியில் அமர்ந்திருந்தாள் அந்த பிச்சைக்காரி. சுதாவிற்கு பகீர் என்று நெஞ்சு அடித்துக் கொள்ளத் தொடங்கியது. பிச்சைக்காரியின் கையில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது. அதன் நெருப்பை வைத்து கையில் இருந்த அழுக்கு துணியில் ஓட்டை போட்டுக் கொண்டிருந்தாள் அவள். பயத்தில் அங்கிருந்து நகர்ந்தாள் சுதா. அதற்குள் அந்த பிச்சைக்காரி சுதாவை பார்த்து காரை பற்களுடன் சிரிக்க, ஒரு கணம் செத்து போனது போல் உணர்ந்தாள் சுதா. கதவை பூட்டாமலேயே ஓட்டமும் நடையுமாய் வீட்டை நோக்கி ஓடினாள் சுதா. படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் சுதா. கணவனை அங்கே காணவில்லை. ஒருவேளை பக்கத்து அறைக்கு சென்றிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள். மெல்ல பக்கத்து அறையை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். அவள் நினைத்தபடி ராஜா அங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்க, அவர் அருகே சென்ற சுதாவிற்கு உயிரே நின்று போய்விடும் போல் இருந்தது. சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்த ராஜா தன் கையில் வைத்திருந்த பனியனில் அந்த சிகரெட்டை கொண்டு ஓட்டை போட்டுக் கொண்டிருந்தார். தன் கணவன் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை கண்டு மிரண்டு போன சுதாவின் உடல் பயத்தால் நடுநடுங்கத் தொடங்கியது. அந்த பிச்சைக்காரி தெருவில் சுருட்டால் துணியை ஓட்டை போட்டுக் கொண்டிருந்ததையும் இங்கே ராஜா பணிகனை துளைத்துக் கொண்டிருப்பதையும் பார்த்து சுதாவிற்கு தலை சுற்றியது. எதுவும் பேச பிடிக்காமல் அங்கிருந்து நகர்ந்தாள். டைனிங் டேபிளில் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தாள் சுதா. அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அவளால் கொஞ்சமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது அங்கே வந்த ராஜா சுதாவின் அருகில் அமர்ந்தார். அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிச்சைக்காரியும் இவரும் ஒரே மாதிரி நடந்து கொண்டதை சுட்டிக்காட்டி பேசினார். எழுந்து அவரது சட்டையை பிடித்து குலுக்கி இங்கே என்ன நடக்கிறது என கோபமாக கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜா கண்கள் சிவக்க பற்களை நரநரவென கடித்தபடி மனைவியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். எதிர்பாராத அடியினால் தரையில் சுருண்டு விழுந்தார் சுதா. அழுதபடி எழுந்தவள் அதிர்ந்து போனாள். எதிரே ராஜா சுவற்றில் சாய்ந்து படுத்து கிடந்தார். அவரது நாக்கு வெளியே துருத்திக் கொண்டிருந்தது. கழுத்தில் கயிறு அழுத்தியது போல் தடம் பதிந்திருக்க ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. திறந்திருந்த அவரது கண்கள் மேலே பார்த்தபடி குத்தி நிற்க, சாய்ந்து கிடந்த கணவனைக் கண்டு அலறிய சுதா எழுந்து வெளியில் ஓடினாள். அன்னைக்கு நைட்டு சுதா ரொம்ப பதட்டமாக எங்கள் வீட்டுக்கு வந்தா. ரொம்ப அழுதுகிட்டும் இருந்தா, பயந்த மாதிரியும் இருந்தா. என்னம்மான்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா. என்னன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னால், எங்கள் வீட்டுக்காரு கழுத்தில் சுருக்கு மாட்டின மாதிரி, அப்புறம் கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு இருக்கு, நாக்கு வெளியே தள்ளி இருக்கு, ரத்தமாக வருது, ஒன்றும் என்னன்னு தெரியலக்கா, எனக்கு பயமாக இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா.
பங்கஜம் சுதாவை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டிற்குள் வர முயன்றாள். ஆனால் சுதாவோ பயத்தில் நடுங்கியபடி நுழைய மறுத்தாள். அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் பங்கஜம். அங்கே சுவர் ஓரத்தில் சரிந்து கிடந்த ராஜாவை காணவில்லை. பதறிப்போனாள் சுதா. அவ சொன்ன மாதிரி அந்த டைனிங் ஹாலில் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சேர் மட்டும் கீழே விழுந்து இருந்தது. நானும் கேட்டேன், என்னம்மான்னு சொன்னேன். இல்லைக்கா, உண்மையிலே நடந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவளை நம்பாமே இருக்க முடியல, ஏன்னா அவள் முகம் அவ்வளோ பயந்து போய் இருந்தது. இப்போது வேறு விதமான பயம் அவளை ஆட்கொண்டது. கணவர் என்ன ஆனாரோ என தவித்து போனாள். பங்கஜமும் கூப்பிட்டு பார்த்தாள். ராஜா வீட்டிற்குள் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. மேற்கொண்டு மாடிக்கோ மற்ற அறைகளுக்குள்ளோ சென்று பார்க்க இருவருக்கும் அச்சமாக இருந்தது. இனியும் இங்கிருக்க வேண்டாம், வெளியில் சென்று விடலாம் என்று சுதா சொல்ல உதறலுடன் இருந்த பங்கஜத்துக்கும் அதுவே சரி எனப்பட்டது. பங்கஜமும் சுதாவும் வெளியில் நின்றிருந்தனர். எதுவும் பேசிக்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இல்லை. சிறிது நேரத்தில் தனது பைக்கில் உள்ளே வந்து கொண்டிருந்தார் ராஜா. அதிர்ச்சியில் சுதாவிற்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. ஆதரவாக பக்கத்தில் இருந்த பங்கஜத்தை பிடித்துக் கொண்டார். வெளியில் சென்றிருந்த ராஜா அப்போதுதான் உள்ளே வருகிறார். இன்று இரவு வருவதற்கு லேட்டாகும் என அவர் கூறி சென்றது சுதாவுக்கு இப்போதுதான் ஞாபகம் வந்தது. ஆனால் நடந்தவற்றை யோசித்தபோது மூளை குழம்பிவிடும் போல் இருந்தது. வீட்டிற்குள் இருப்பதாக சுதா சொன்ன ராஜா வெளியில் இருந்து வந்தது கண்டு பங்கஜமும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. இவ சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் அவர் இப்போதான் வராரு, அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இவ ராஜாவை பார்த்த உடனே போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா, அழுகுறா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறா. ஆனால் எனக்கும் ஒன்றும் புரியலை. சூழ்நிலையின் இறுக்கத்தை போக்க மூவரும் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தனர். ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்க என்னவெல்லாம் நடந்தது என சுதாவிடம் கேட்டாள் பங்கஜம். சுதா பிச்சைக்காரியை முதலில் பார்த்ததில் இருந்து ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். இதையெல்லாம் கேட்ட ராஜாவுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. சுதா கூறிய எந்த சம்பவத்திலும் அவர் இருக்கவில்லை. ஆனால் அவள் பார்த்ததாக சொல்வதை கேட்டபோது அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டது என நினைத்தார். பங்கஜத்தின் யோசனையோ வேறாக இருந்தது. சுதாவிடம் அந்த பிச்சைக்காரி எப்படி இருப்பாள் என துருவி துருவி கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ அந்த பிச்சைக்காரி எப்படி இருப்பான்னு நானும் கேட்டவட்ட. அப்போ தான் சொன்னால் அவள் கண் பிதுங்கிட்டு இருக்கும், தலைமுடியெல்லாம் விரிச்சு இருக்கும், அப்புறம் பல்லெல்லாம் கரகரையாக இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருப்பாள். ஆனால் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்தா, சிரிக்கும் போதே எனக்கு பயமாக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு. அப்போதுதான் சுதாவின் கையில் இருந்த அந்த சிவப்பு கல் மோதிரம் கண்ணில் பட்டது. பங்கஜம் மோதிரத்தையே பார்த்து கொண்டிருப்பதை அறிந்த சுதா அது கிடைத்த சம்பவம் பற்றி விளக்கத் தொடங்கினாள். இரவு நேரம் சுதாவும் ராஜாவும் தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தனர். தூக்க கலக்கத்தில் இருந்த சுதாவின் காலில் ஒரு கல் இடறியது. தடுமாறி கீழே விழுந்தாள். அப்போது கையில் தட்டுப்பட்டது ஒரு சிவப்பு கல் மோதிரம். சந்தேகத்துடன் எடுத்து கணவரிடம் காட்டினாள். அவரோ அதை தூக்கி எறிந்துவிடு என்றார். அது கவரிங் என்றாலும் சுதாவிற்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் அதை விரலில் மாட்டிக்கொண்டார். சுதா இதை சொல்லி முடித்தபோது
பங்கஜத்தின் முகம் பிரகாசமானது. பிச்சைக்காரியின் நெற்றியில் பெரிய பொட்டு இருக்குமா என கேட்டாள் பங்கஜம். சுதா தலையசைக்க அவள் யூகித்தது சரிதான் என நினைத்துக் கொண்டாள். பங்கஜம் பேசத் துவங்கினாள். சுதா சோறு போட்டதாக சொல்லும் பெண் பிச்சைக்காரி அல்ல, அவள் ஒரு பைத்தியம். பல ஆண்டுகளுக்கு முன் அரவக்குறிச்சி எல்லையில் அவளை கொண்டு வந்து விட்டு சென்று விட்டார்கள் சிலர். அவள் யார் என்ன என்று தெரியாத நிலையில் ஊருக்குள் தான் இவ்வளவு நாள் சுற்றி கொண்டிருந்தாள். சென்ற வருடம் ஒரு நாள் கனத்த மழை. அப்போது அருந்திருந்த மின்சார கம்பியை மிதித்ததால் ஷாக்கடித்து இறந்து போனாள் என்றும் அவளது மோதிரம்தான் இது என்றும் சொல்லி முடித்தாள் பங்கஜம். செத்துப்போன பிச்சைக்காரி தான் ஆவியாக வந்து அந்த மோதிரத்தை வாங்கிறதுக்காக பல ரூபத்தில் வந்து அவளை பயமுறுத்திட்டு இருக்கான்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நடந்த விஷயங்களை 2 பேர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பதறி போயிட்டாங்க 2 பேருமே. என்ன பண்ணலான்றதை 2 பேருமே என்கிட்ட கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பங்கஜம் உடனடியாக ஒரு காரியத்தை செய்தாள். சுதாவின் விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி சுதாவின் தலையை சுற்றி வெளியில் தூக்கி எறிந்தாள். இனி பைத்தியத்தின் ஆவி சுதாவை நெருங்காது என்பது பங்கஜத்தின் நம்பிக்கை.